கேரள மாநிலம் கோட்டயத்தில் போதையில் காரை ஓட்டிச் சென்ற சீரியல் நடிகர் சித்தார்த் பிரபு லாட்டரி சீட்டு வியாபாரி மீது மோதி ரகளையில் ஈடுபட்ட வீடியோ வேகமாக பரவி வருகிறது. இதை தட்டி கேட்ட பொதுமக்களிடமும் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போதையில் இருந்த நடிகரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். சென்னை அடையாறு கிண்டியை இணைக்கும் சர்தார் பட்டேல் சாலையை 6 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்வதற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவைச் சேர்ந்த மணல் சிற்ப கலைஞரான சுதர்ஷன் பட்நாயக் ஆப்பிள் மற்றும் மணலை பயன்படுத்தி பூரி கடற்கரையில் சாண்டா கிளாஸ் சிற்பத்தை உருவாக்கி புதிய சாதனை படைத்துள்ளார். இந்திய உலக சாதனை புத்தகம் இந்த சாதனையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. துருக்கியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் ISIS பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 115 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த இவர்கள் சதித்திட்டம் தீட்டியதாக வெளியான தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையேயான 3வது T20 கிரிக்கெட் போட்டி நாளை திருவனந்தபுரத்தில் நடைபெற உள்ளது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 2 வெற்றிகளுடன் முன்னிலையில் உள்ளது. இதனால் நாளைய போட்டியிலும் இந்தியா தனது ஆதிக்கத்தை செலுத்தி தொடரை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவில் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ள நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி விழா நடைபெறும் அரங்கிற்குள் அரசியல் கட்சியையோ அதன் நிறத்தையோ குறிக்கும் வகையில் உள்ள பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேடையில் அரசியல் வசனமோ உரையோ இருக்கக்கூடாது என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். டிஸ்னியின் த லயன் கிங் தொடரில் நாலா கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை இமானி ஸ்மித் அமெரிக்காவின் நியூஜெர்சியில் உள்ள அவரது வீட்டில் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலையில் இமானியின் காதலரான ஜோர்டன் ஜாக்சனுக்கு தொடர்பு இருப்பதாக கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் வசித்து வரும் தமிழ் கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வீடுகளை வண்ண விளக்குகளால் அலங்கரித்து பாட்டு பாடி நண்பர்களுடன் இணைந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. பிரிட்டன் அரச குடும்பத்தினர் பாரம்பரிய முறைப்படி கிறிஸ்துமஸ் தின பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர். சாண்ட்ரிங்ஹாம் அரசு மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள செயின்ட் மேரி மக்தலேன் தேவாலயத்தில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் தின வழிபாட்டில் பிரிட்டன் அரச குடும்பத்தினர் கலந்து கொள்வது வழக்கம். வங்கதேசத்தில் பிரதமராகும் கனவில் எதிர்க்கட்சியான வங்கதேச தேசியவாத கட்சியின் செயல் தலைவர் தாரிக் ரஹ்மான் 17 ஆண்டுகளுக்கு பிறகு தாயகம் திரும்பியுள்ளார். அவருக்கு வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரவிருக்கும் தேர்தலில் அவாமி லீக் கட்சி போட்டியிட முடியாத நிலையில் தாரிக் ரஹ்மானின் தேசியவாத கட்சிக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. குளிருக்கே சவால் விடும் வகையில் குளிர்ந்த நீரில் குளித்து தங்களது பாரம்பரிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை ஜெர்மானியர்கள் கொண்டாடியிருக்கிறார்கள். -8 டிகிரி செல்சியஸ் குளிரையும் பொருட்படுத்தாமல் கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஒரங்கேசே ஏரியில் சாண்டா தொப்பிகளுடன் துணிச்சலாக களமிறங்குவதை ஆண்டுதோறும் இவர்கள் பாரம்பரியமாக பின்பற்றுகின்றனர்.
வாஜ்பாயின் பிறந்த நாளை ஒட்டி டெல்லி மெட்ரோவில் பயணம் செய்த டெல்லி முதல்வர் ரேகா குப்தா சக பயணிகளுடன் கலந்துரையாடினார். முதலில் டெல்லி மெட்ரோ சேவையை கடந்த 2002ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் தொடங்கி வைத்ததன் நினைவாக டெல்லி கேட் பகுதியில் இருந்து லஜ்பத் நகர் பகுதி வரை டெல்லி முதல்வர் மெட்ரோவில் பயணம் செய்தார். மேலும் இரவு பசியோடு யாரும் தூங்க செல்லக்கூடாது என்ற வாஜ்பாயின் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக டெல்லியில் முதற்கட்டமாக அம்மா உணவகம் போல 5 ரூபாய்க்கு குறைந்த விலையில் தரமான உணவுகளை வழங்கும் 55 அடல் கேண்டீன்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. ரஜினியின் ஜெயிலர் படத்தில் நடித்த விநாயகன் தற்போது ஆடு 3 என்ற படத்தில் நடித்து வரும் நிலையில் படப்பிடிப்பில் அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. மிதுன் மேனுவேல் தாமஸ் இயக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு திருச்செந்தூரில் நடைபெற்று வரும் நிலையில் சண்டை காட்சியை படமாக்கும் போது அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பரிசோதனை செய்ததில் தசையில் காயம் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் மருத்துவர்கள் அவரை ஓய்வெடுக்க அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை மாநகராட்சி வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட விக்டோரியா பொது அரங்கத்தை நாளை முதல் பொதுமக்கள் இலவசமாக பார்வையிட அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 32.62 கோடி ரூபாய் செலவில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டுள்ள இந்த அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று முன்தினம் திறந்து வைத்தார். இந்நிலையில் நாளை முதல் மாநகராட்சி இணையதளத்தின் வாயிலாக கட்டணமின்றி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறையை ஒட்டி ஊட்டியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா, முதுமலை புலிகள் காப்பகம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பூத்து குலுங்கும் மலர்கள் அருகே நின்று பலர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக பிப்ரவரி 14ஆம் தேதி பணி நாளாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நடராஜர் கோவிலில் ஜனவரி 2ஆம் தேதி தேரோட்டமும் 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெற உள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறில் உள்ள குடியிருப்பு பகுதியில் கரடி நடமாடுவது போல் ஏஐயில் உருவாக்கப்பட்ட புகைப்படத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த வாரம் மூணாறு பகுதியில் புலி ஒன்று குட்டியுடன் நடமாடுவதாக வீடியோ பரவி வந்த நிலையில் தற்போது குடியிருப்பு பகுதியில் கரடி நடமாடுவதாக சமூக வலைதளங்களில் ஏஐ புகைப்படம் பரவி வருகிறது. இது தொடர்பாக வனத்துறையினர் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.